ஒரு கிராமத்தில் சகுந்தலா என்ற ஒரு பெண் வசித்து வந்தாள். அவள் மிகவும் அழகானவள், அன்பானவள், நற்குணங்களை கொண்டவள். அவள் இரக்கமுள்ளவள். யார் உதவி என்று வந்தாலும் தன்னால் முடியாது என்று மறுக்க மாட்டாள். உடனே முன் வந்து உதவி செய்து விடுவாள். யார் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டாள். உடனே தன்னிடம் இருந்தால் முன் வந்து கொடுத்து உதவி செய்வாள். கடவுள் நம்பிக்கை உள்ளவள். தனது கணவர் மீது உயிரையே வைத்திருந்தாள். ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாள். எப்பொழுதும் உண்மை மட்டுமே பேசுவாள். அந்த கிராமத்தில் அவளை பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை. அவளது கணவன் ஒரு வியாபாரி. அவன் உழைத்து கொண்டு வரும் சம்பளத்தில் தான் மட்டும் சந்தோஷமாக வாழாது இல்லாத ஏழைகளுக்கும் தன்னிடம் இருப்பதை பங்கிட்டு கொடுப்பாள். அந்த அளவிற்கு மிகவும் நல்லவள். அதனால் கடவுளின் ஆசீர்வாதம் அவளுக்கு நிறைவாக கிடைத்திருந்தது. அவள் பேராசை கொண்ட பெண் அல்ல. தன்னிடம் இருந்ததை கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். அவள் எதிர் வீட்டில் இருக்கும் பாக்கியத்திற்கு சகுந்தலாவை கண்டால் எப்பொழுதும் பொறாமையாக இருக்கும். ஏன் இவள் மட்டும் இப்படி இருக்கிறாள்? எவ்வாறு இவளால் இப்படியெல்லாம் வாழ முடிகிறது? இவள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறாளே. இவள் கணவனும் இவள் மீது அதிக பாசம் வைத்துள்ளானே. இவ்வளவு சந்தோஷமாக இவள் இருப்பதை என்னால் ஏன் பொறுத்து கொள்ள முடியவில்லை? இவளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்க வேண்டுமே. எவ்வாறு இவள் சந்தோஷத்தை கெடுப்பது? இவளை சங்கடப்பட வைக்க வேண்டுமே. என்ன செய்வது என்று யோசித்தவாறு சிந்தித்தாள். ஒரு நாள் சகுந்தலா கணவர் வேலை விட்டு மாலை வீடு திரும்பினார். சகுந்தலா, இன்று நான் வரும்போது உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். என் பிரியமான தங்கத்திற்கு என் அன்பையும் பாசத்தையும் ஒன்றாக்கி ஒரு காதல் பரிசு கொண்டு வந்துள்ளேன் என்று கூறி ஒரு விலை மதிப்புள்ள முத்துகளினால் ஆன மாலை ஒன்றை பரிசாக தந்தார். சகுந்தலாவிற்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அவள் கணவனிடம் அன்பான குரலில், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் கைகளினால் அணிவித்துவிட வேண்டுமென்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்டுக்கொண்டாள். அவள் கணவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இங்கே வா, வந்து என் அருகில் அமர்ந்து கொள் என்று கூறி அருகில் அமர்ந்திருந்த சகுந்தலாவின் கழுத்தில் முத்து மாலையை அணிவித்து, இந்த முத்து மாலை உன் கழுத்திற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்த்தாயா? இந்த மாலை எனது அன்பின் அடையாளம். இது உனக்கு மிகவும் ராசியானது. இதை நீ ஒருபோதும் கலட்டாதே என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த முத்து மாலையை சகுந்தலா எனது கணவர் எனக்கு பரிசாக கொடுத்தார் என்று கூறி அயல் வீட்டாரிடம் காண்பித்து மகிழ்ந்தாள். இப்படியே நாட்கள் நகர்ந்து சென்றன. பாக்கியம் ஒரு நாள் திட்டம் தீட்டினாள். ஒரு நாள் சகுந்தலாவிடம் சென்ற பாக்கியம், சகுந்தலா, நான் எனது சொந்தக்காரர்களின் வீட்டிற்கு திருமணம் ஒன்றிற்கு செல்ல வேண்டும். அங்கு அதிகமான சொந்தக்காரர்கள் வருவார்கள். ஆகையினால் நீ அணிந்து இருக்கும் இந்த முத்து மாலையை எனக்கு கொடுத்து உதவுவாயா? நான் திருமண வீட்டிற்கு சென்று வீடு திரும்பியதும் இந்த மாலையை உன்னிடம் திருப்பி தருவேன் என்று சொன்னாள். அதற்கு மறுப்பு தெரிவிக்காத சகுந்தலா, பரவாயில்லை, நான் உனக்கு இந்த முத்து மாலையை தந்து உதவுவேன். ஆனால் இன்று எனது கணவர் வீடு திரும்பும் முன்பு என்னிடம் வந்து கொடுத்து விடுங்கள். இந்த மாலை அவர் எனக்கு மிகவும் அன்பாக கொடுத்த பரிசு. இது என் கழுத்தில் இல்லாததை அவர் அறிந்தால் என் மீது கோபம் கொள்வார் என்று கூறினாள். பின்பு அந்த மாலையை பாக்கியம் கைகளில் கொடுத்தாள். நேரங்கள் கடந்து சென்றன. மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் சில நேரங்களில் எனது கணவர் வீடு வந்து விடுவாரே. அவர் எங்கே கழுத்தில் இருந்த மாலை என்று கேட்டால் அவரிடம் நான் என்ன பதில் சொல்வேன் என்று யோசித்தாள். வெகு நேரமாக காத்திருந்து பாக்கியம் வராததை உணர்ந்து நாமே அவள் வீட்டிற்கு சென்று மாலையை கேட்போம் என்று முடிவு செய்தாள். அதன் பின்பு பாக்கியம் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள். அங்கு பாக்கியம் வீட்டில் இல்லை. கதவு வெளியே பூட்டினால் பூட்டப்பட்டிருப்பதை கவனித்தாள்.
மிகுந்த வேதனையுடன் தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனது கணவர் இன்னும் சில வினாடிகளில் வீடு வந்து சேர்ந்து விடுவாரே. அவர் என்னிடம் முத்துமாலை பற்றி கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று கலங்கினாள். நேரங்கள் கடந்து சென்றன. சகுந்தலா கணவர் வேலை முடித்துவிட்டு வீடு வந்தடைந்தார். அவர் குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து, சகுந்தலா, எனக்கு களைப்பாக இருக்கிறது, தேநீர் கொண்டு வா என்று கூறினார். அவளும் சரிங்க, இதோ எடுத்து வருகிறேன் என்று கூறி ஒரு கோப்பையில் தேநீர் தயாரித்து கொண்டு கை கால்கள் நடுங்க கணவர் முன்பு வந்து நின்றாள். அவள் கணவர் அவள் கையில் இருந்த தேநீர் கோப்பையை வாங்கி கொண்டு அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தார். அப்பொழுது அவள் கழுத்தில் முத்து மாலை இல்லாததை கண்டு கொண்டார். அவர் சகுந்தலாவிடம், எங்கே உன் கழுத்தில் இருந்த முத்து மாலை? எங்கேயாவது கலட்டி வைத்துக் கொண்டாயா என்று கேட்டார். அதற்கு அவள் இல்லை என்று தலையசைத்தாள். அதற்கு அவள் கணவர், நீ கலட்டி வைக்கவில்லை என்றால் எங்கே உனது முத்து மாலை? எங்கேயாவது தொலைத்து கொண்டாயா என்று கேட்டார். அதற்கும் அவள் இல்லை என்று தலையசைத்தாள். நான் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் உன்னிடத்தில் இல்லை என்பதை தவிர வேறு பதில் இல்லையா? சொல், என்ன நடந்தது என்று கேட்டார். அவள் ஒருபோதும் பொய் பேசுபவள் அல்ல, உண்மை மட்டுமே பேசுவாள். தனது கணவரை ஏமாற்ற அவளால் முடியவில்லை. அவள் தனது கணவரிடம், எதிர்வீட்டு பாக்கியமக்கா சொந்தக்காரர்களின் திருமணம் ஒன்றுக்கு செல்வதற்காக முத்து மாலையை வாங்கி சென்றதாகவும் வீடு திரும்பியதும் கொண்டு வந்து தருவதாகவும் கூறினார். நான் காத்திருந்து அவர் வராததை அறிந்து அவர் வீடு சென்று பார்த்தேன். அவர் அங்கு இல்லை. வெளியில் கதவு பூட்டப்பட்டு இருந்தது. நாளை நான் சென்று வாங்கி வருகிறேன் என்று கூறினாள். அதற்கு அவள் கணவன் சரி என்று தலையசைத்தான். மறுநாள் பொழுது விடிந்தது. சகுந்தலா முதல் வேலையாக பாக்கியம் வீட்டிற்கு சென்றாள். அக்கா, நேற்றிரவு நீங்கள் வீட்டிற்கு வரவில்லையா? நான் உங்களை தேடி வந்தேன் என்று கேட்டாள். அதற்கு பாக்கியம், நான் எனது சொந்தக்காரர்களின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். இரவு தாமதமாக வீடு வந்தேன். ஆம், அது சரி. நீ எதற்காக என்னை தேடினாய் என்று கேட்டாள். அதற்கு சகுந்தலா, அக்கா, நேற்று நீங்கள் தானே உங்கள் சொந்தக்காரர்களின் திருமண வீடு ஒன்றுக்கு செல்ல வேண்டும், உன் முத்து மாலையை தருவாயா என்று கூறி வாங்கி சென்றீர்கள். மாலை வீடு வந்ததும் தருவதாக சொன்னீர்கள். நீங்கள் வரும் வரை நான் காத்திருந்தேன். ஆனால் நீங்கள் திரும்பி வரவில்லை. அதுதான் நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னாள். அதை கேட்ட பாக்கியம் கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் சகுந்தலாவை பார்த்து, எப்போது நான் உன் வீட்டிற்கு வந்து உன் முத்து மாலையை வாங்கி சென்றேன், என்ன உளறுகிறாய்? நீ எங்காவது தொலைத்து விட்டு என் மீது பழி போட பார்க்கிறாயா என்று கேட்டாள். அதற்கு சகுந்தலா, அக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தயவு செய்து என்னோடு விளையாட வேண்டாம். எனது முத்து மாலையை தந்து விடுங்கள் என்று கெஞ்சி கேட்டாள். அதற்கு பாக்கியம், இதோ பாரு சகுந்தலா, நான் உன்னிடம் எந்த முத்து மாலையும் வாங்கவில்லை. நீயும் என்னிடம் எந்த முத்து மாலையும் தரவில்லை. ஏன் பொய் சொல்கிறாய்? என் மீது இவ்வாறு ஏன் அபாண்டமாக பழி போடுகிறாய்? நீ எங்கு துளைத்தாயோ அங்கு போய் தேடு என்றாள். சகுந்தலா கண் கலங்கினாள், கதறி அழுதாள். அவள் கைகளை பிடித்து மன்றாடினாள். அக்கா, என்னை கைவிட்டு விடாதீர்கள். தயவு செய்து என் முத்து மாலையை தாருங்கள். இல்லை என்றால் எனது கணவர் என் மீது கோபம் கொள்வார், என்னை வெறுத்து விடுவார் என்று மன்றாடினாள். அதற்கு பாக்கியம் கொஞ்சம் கூட இறங்கவில்லை. செல் இங்கிருந்து, இல்லை என்றால் உன் கணவரிடம் நானே சென்று என் மீது நீ பழி போடுகிறாய் என்று சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினாள். வேறு வழியில்லாமல் கண்ணீருடன் வீடு திரும்பி வந்தாள். சகுந்தலா என்ன செய்வதென்று அறியாமல் யோசித்தாள். என் கணவருக்கு என்ன பதில் சொல்வேன் என்று அழுதாள். அவள் கணவன் வேலை முடித்து வீடு திரும்பினான். அவள் கழுத்தில் முத்து மாலை இல்லாததை கண்டு சகுந்தலா, முத்து மாலையை நீ இன்னும் சென்று வாங்கவில்லையா என்று கேட்டான். வேறு வழியின்றி பொய் சொல்ல முடியாமல் நடந்தது எல்லாம் கணவரிடம் ஒன்று விடாமல் கூறினாள் சகுந்தலா. கோபம் கொண்ட அவள் கணவன் அவள் கன்னத்தில் அறைந்தான். என்ன சொல்கிறாய்?
உன் குணம்தான் என்று நீ ஏமாந்து நிற்கிறாய். எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், யாராவது என்ன கேட்டாலும் உடனே கொடுத்து உதவுவது, இப்படியெல்லாம் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பரிசை பார்த்தாயா என்று பொரிந்து தள்ளினான். நான் உனக்கு எனது அன்பின் அடையாளமாக அந்த பரிசை கொடுத்தேன். அதன் மதிப்பு உனக்கு விளங்கவில்லை. அதுதான் அதை நீ இவ்வாறு இழந்து விட்டாய். இனி என்னுடன் பேசாதே என்று கோபப்பட்டான். சவுந்தலா அவள் கணவனிடம் தான் எந்த தவறும் வேணுமென்று செய்யவில்லை. நான் பாக்கியம் அக்கா என்னை ஏமாற்றுவார் என்று சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நான் நல்ல மனதுடன் தான் தந்து உதவினேன். ஆனால் அவர்கள் என்னை இவ்வாறு ஏமாற்றி விட்டார்கள். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் வேண்டுமென்று எந்த தவறையும் செய்யவில்லையே என்று மன்றாடினாள். அவன் அதை பொருட்படுத்தாமல் அப்படியே உறங்கிவிட்டான். அந்த சம்பவத்தின் பின்பு சகுந்தலாவுடன் அவள் கணவனும் சரியாக முகம் கொடுத்து பேசுவது இல்லை. பாக்கியமக்காவும் முகம் கொடுத்து பேசுவது இல்லை. அவள் கடவுள் முன்னிலையில் அழுது வேண்டினாள். இறைவா, நான் என்ன தவறு செய்தேன்? உதவி செய்வது ஒரு குற்றமா? நான் அவர்களுக்கு உதவிதானே செய்தேன். அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே. என் மேல் உயிரையை வைத்திருந்த என் கணவர் நம்பிக்கையையும் நான் இன்று இழந்து விட்டேன். நான் இனி என்ன செய்வேன்? இவ்வுலகில் நல்லவளாக வாழ்வது ஒரு குற்றமா? நான் யாரையும் ஏமாற்றியது இல்லையே. எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று கவலைப்பட்டாள். சில நாட்களுக்கு பின்பு ஒரு நாள் இரவு பாக்கியம் வீட்டிற்கு திருடன் ஒருவன் சென்றான். அவன் அங்குள்ள அனைத்து நகைகள், பொருட்கள் அனைத்தையும் திருடி தன் கையில் இருந்த பைக்குள் போட்டுக்கொண்டான். அவன் அங்கிருந்த முத்து மாலையையும் கண்டான். அதை தன் கையில் எடுத்தான். பாக்கியம் அந்த சத்தம் கேட்டு கண் விழித்தெழுந்தாள். அங்கே திருடன் செல்வதை கண்டு கத்தி கூச்சலிட்டாள். ஐயோ, என் வீட்டிற்குள் திருடன் எல்லாவற்றையும் திருடிச் செல்கிறான். யாராவது வந்து உதவி செய்ய மாட்டீர்களா என்று உரக்க கத்தினாள். அந்த சத்தம் கேட்டு விரைவாக அந்த திருடன் அங்கிருந்து வெளியில் வந்தான். கையில் இருந்த முத்து மாலையை நன்கு பார்த்தான். அதன் மதிப்பு அவனுக்கு விளங்கவில்லை. அவன் அது சாதாரண முத்துக்களால் செய்யப்பட்ட மாலை என்று எண்ணி அது தனக்கு தேவையில்லை என நினைத்து அதை வீசி எறிந்தான். அது சவுந்தலா வீட்டின் முற்றத்தில் வந்து விழுந்தது. அயலவர்கள் சென்று உதவி செய்யும் முன் அந்த திருடன் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். மறுநாள் காலையில் வாசல் பெருக்குவதற்காக வெளியே வந்தாள் சவுந்தலா. தனது முத்து மாலை அங்கு கீழே கிடைப்பதை கண்டாள். அவள் முகத்தில் மிகுந்த சந்தோஷம். அவள் ஓடிச் சென்று தன் கணவனிடம் அதை காட்டி மகிழ்ந்தாள். அவள் கணவனும் அவளை புரிந்து கொள்ளாமல் அடித்து துன்புறுத்தியமைக்கும், அவளை வெறுத்து கோபப்பட்டமைக்கும் அவளிடம் மன்னிப்பு கேட்டு வருந்தினான். அதன் பின் சவுந்தலா இறைவன் முன் மண்டியிட்டு, நீங்கள் என்னை கைவிடவில்லை, நீங்கள் செய்த உதவிக்கு நன்றி என்று கூறினாள். அன்று முதல் அவள் வாழ்க்கை மீண்டும் வசந்தமாக மாறியது. ஆம், இந்த கதையிலிருந்து நல்லது செய்பவருக்கு நன்மையே நடக்கும், தீன்மை செய்பவருக்கு தீன்மையே வந்து சேரும். இந்த கதைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறந்துடாம பெல் பட்டனையும் அமுக்குங்க. நன்றி.